கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் தரல, எஸ்பி ஆஃபீஸ்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடாமல் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை. ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் மாதிரி போயிட்டுருக்கு, 10 days 10 district ட்ரீ பிளான்டிங் சேலஞ்ச். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 2. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் போயிட்டு நம்ம செடி நட்டு வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள், சூப்பரான வீடியோ. அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. சரி வாங்கலாம். நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற 10 டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டான ஒரு டேரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செடி நட்டுட்டு வருவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாக பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். நான் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்போ தாங்க இந்த தாத்தா மீட் பண்ணேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலில் 30 வருஷமாக கிளர்க்காக வேலை பார்த்துருக்காரு. நான் பிறந்தப்போ 2004 தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ நம்ம ட்ராவலில் நிறைய பேர் மீட் பண்ணுவோம்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில பேரை நம்மளால் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா தாத்தா மாறிட்டாருங்க. ட்ராவல் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, ஏன்டா ஊர் சுற்றுறீங்க அதுமாரி. ஸோ இதனால தாங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு நம்ம பார்க்குற இடங்களை தாண்டி இந்த மாதிரி சந்திக்கிற புது மனுஷங்க மூலமாக நமக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகுங்க. ஆனால் புது மனிதர்களோட பழகி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு ட்ராவலிங்கில் மட்டும்தாங்க நடக்கும். லைட்டாக கிரிஞ்சு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதாங்க உண்மை. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போங்க, நிறைய மனிதர்களை சம்பாதிங்க, அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ChatGPT நமக்கு கொடுத்த டேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த அரியலூர் மாவட்டத்துக்காக ChatGPT நமக்கு கொடுத்த டேர் என்னென்னா, அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ChatGPT நமக்கு கொடுத்த டேர். ஸோ அந்த டேரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தாங்க அரியலூர்லேருந்து வாரணவாசி அப்படிங்கிற ஊருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு அந்த மியூசியம் கிட்ட நீங்கள் அரியலூர்லேருந்து வரீங்க அப்படின்னா வாரணவாசி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப்பிங் எடுக்காமல் பாபா கோயில் அப்படின்னு ஸ்டாப்பிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டே பார்த்தீங்கன்னா இறக்கிடுவாங்க. ஸோ இந்த டேரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அரியலூர் மாவட்டம் போயிட்டு, அரியலூர் மாவட்டம் தான், நம்ம அரியலூருக்கு போயிட்டு நம்ம செடி நட்டுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம்க்கு 500 மீட்டர் இருக்குது. நான் போயிட்டு அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்கிறேன். சரி, ஓகே, வாங்க போவோம். வந்துட்டோங்க, இதாங்க நம்ம தேடி வந்த அரியலூர் மியூசியம். இந்த மியூசியம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரியலூர் பற்றி கொஞ்சம் விஷயம் பார்த்துருவோமா. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்காக, அதாங்க எங்கள் ஊர், அங்கே சுரங்கத்துக்காக முதல் நோட்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா புதைப்படிமங்கள் கிடச்சிருக்கு. ஸோ புதைப்படிமங்கள்னால் 1 மில்லியன் 2 மில்லியன் அதுமாரி மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட படிமங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், ஸோ இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த அரியலூர் மாவட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிலமாக இருந்து அப்புறம் கடலுக்குள்ளே மூழ்கி திருப்பி வந்து நிலமாக இருந்ததாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலமாக இருக்கும்போது அந்த உயிரினங்கள் இருக்கும்ல, டைனோசர் அந்த மாதிரி உயிரினங்கள், ஸோ அதனுடைய புதைப்படிமங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. அதேமாரி கடலாக இருக்கும்போது அந்த கடல்வாழ் உயிரினங்களோட புதைப்படிமங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே அரியலூர் மாவட்டத்தில் கிடைக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜியோலாஜிக்கல் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரியலூர் மாவட்டம் பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்கு. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டமே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், 9 மணிக்கு திறப்பாங்க. இந்த மியூசியத்தோட டைமிங் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையும். ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. ஸோ இங்கே வரீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸில் வராதிங்க. அண்ட் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வரக்கூடாது, அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் வரக்கூடாது. ஸோ மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ மியூசியம்குள்ளே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தான் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுருக்காங்க. ஸோ அந்த இது பண்ணுவாங்கள்ல, அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்கள்ல, தோண்டி எடுக்கிறது, ஸோ அது பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சுருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நடுவில். இப்போ நீங்கள் பார்க்குறது டெர்லிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கடல்வாழ் உயிரினத்தோட புதைப்படிவங்க. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கடல்வாழ் உயிரினத்தோட புதைப்படிவங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இல்லை, பவர் கட் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டியாக இருக்காது. சரி, ஓகேங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் வந்து டைனோசர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷுவலாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எரிமலை மலை மாதிரி நடுவில் அந்த 6 தண்ணி வர்ற மாதிரி டைனோசர்ஸ்லாம் அப்படியே அங்கங்கே நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க விடவே இல்லை. மேலே ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதுமாரி வீடியோ கேமராக்கான காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டைனோசரோட முட்டை. இதை வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். இது அப்படியே பார்த்தாலே நமக்கு தெரியுதுங்க, முட்டை மாதிரி தான் இருக்குது. இந்த மேலே ஷெல் உங்களுக்கு தெரியுதுங்களா, அப்படியே வேறுபடுத்தி பார்க்க முடியுது. இங்கே மேலே வந்து ஒரு நம்ம முட்டை மாதிரியான ஷெல் பார்த்தீங்கன்னா அப்படியே பாறையாயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மரமாக இருந்து இப்போ பாறையாக மாறினது. இப்போல்லாம் முன்னாடி மாறிடுச்சு, இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, இது வந்து அந்த கடலில் இருக்கிற சிப்பி, ஸோ அந்த மாதிரி புதை படிவங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே நத்த மாதிரி இருக்குல்ல, இது பார்த்தாலே தெரியுது நமக்கு இந்த கடலில் வாழ்ந்த உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதோ அதேமாரி தான் இருக்குது, ஆனால் உருண்டையாக இருக்குது. இதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லலைங்க, சும்மா வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு டீட்டெயில் இல்லை. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஒன்று இடம் பார்த்திங்கன்னா இதேமாரி ஆயிருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்திருக்கேன். அந்த கிளிப்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க டைனோசர்ஸை. ஸோ இதில் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டைனோசர் வந்து படுத்துருக்குல்ல, அது அப்படியே மக்கி வந்து எலும்பு கூட ஆகுது. எலும்பு கூட ஆகுது போக போக பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஏறுறதுனால தண்ணிக்குள்ளே போயிடுது. அந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண் வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி கடல் உள்ள போயிட்டு மண் வந்துடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட அப்படியே குறைஞ்சிருதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பரிணாம வளர்ச்சிப்படி யாரோ ஒருத்தவங்க அதை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, மியூசியம் ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வச்சு தப்பு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகேங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எடுத்ததுக்கான அந்த இடம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை சுற்றியே தான் இருக்குது. அது வந்து இங்கே மியூசியமுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இதுவே வெளிநாட்டில் வேறு நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க மோசமாக பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லைங்க, டீட்டெயிலிங்கே இல்லைங்க, வெறுமே இதாக இருக்குது, வெறும் கல் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த எந்த வருஷம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான டீட்டெயிலிங்காக பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இதே வேறு நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்தமாரி கடல் உயிரினம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கடல் உயிரினங்களை பற்றிய அந்த புதைப்படிவங்கள் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க இன்னுமே உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் இருந்த கடைசியாக தான் வந்து ஒரு வேன்லேருந்து ஒரு 20 பேர் வந்தாங்க. அது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட வரல. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியல. ஸோ நம்ம ChatGPT கொடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு செடி நட வேண்டியதான். சரி, ஓகேங்க. இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோதான். இங்கே வந்து ரொம்ப நேரம்லாம் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு 1/2 hour தான் அவங்க பார்க்குறதுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1/4 மணி நேரம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கவர் பண்ணிடலாம். ஐயோ, மழை பெய்யுதுங்க. இந்த மலைக்கும் நமக்கு என்னன்னு தெரியல. போன வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் போயிட்டு செடி நட்டுருப்போம். கரெக்டாக அப்பயும் அதேமாதிரி தான் மழை வரும். நம்ம போயிட்டு அரியலூர் போயிட்டு செடி வாங்கி நட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, ஓகேங்க, வாங்க போகலாம். இந்த ஒரு கிரியேட்டிவ் ஷாட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை விட்டுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணனை பார்த்தேன். இவர் நமக்கு அந்த இடத்துல இருந்து அரியலூர் மாவட்டம் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரே லிஃப்ட்டாக கொடுத்துட்டாரு. ஸோ நமக்கு லிஃப்ட் கேட்டு போகிறதுலாம் ஒரு விஷயமாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள். வடலூர்லேருந்து தஞ்சாவூர் 120 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மட்டுமே கேட்டு போயிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு வந்தோம். அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டான கிட்ட இறக்கி விட்டாரு. நம்ம அந்த நர்சரிக்காக போயிட்டு இருக்கோங்க. க்ரீன் நர்சரி கார்டன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம செடி வாங்கி ஒரு பாதுகாப்பான இடத்துல பார்த்தீங்கன்னா செடியை நட்டுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போங்க. இந்த மழைக்கும் நமக்கும் அப்படி என்ன தான் பொறுத்துன்னு தெரியலங்க. கரெக்டாக நர்சரிக்கிட்ட போகும்போது மழை வந்துடுது. ரோட்டுக்கு நடுவில் நிற்கிறான். டேய், சும்மா போலங்க, அது எப்படின்னு தெரிலங்க. நம்ம போகிற நர்சரி கார்டன்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் வராங்க. ஸோ இந்த நர்சரி பார்த்தீங்கன்னா
ஸ்கூட்டி இருக்குது. ஃபோன் பண்ணேன், இப்போ தான் அங்கே பக்கத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கி ஓனருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பார்த்தீங்கன்னா அதோ வெயிட் பண்ணுப்பா, ஒரு 10 நிமிஷத்தில் வரேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் செடி வாங்கி இங்கே ஒரு சேஃபான இடத்துல நட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். சரி, ஓகேங்க. அவர் வர வரையும் வெயிட் பண்ண வேண்டியதான். நீங்கள் தானே ஓனரு? வாங்கண்ணே. இந்த கன்று வேப்பில கன்று தாங்க வாங்க போகிறோம். 50 ரூபா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேங்க. மரத்தை வாங்கி நட்டுட்டு நடும்போது வீடியோ எடுக்கிறேன். இந்த கன்று தாங்க. அண்ணனே பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போய் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்கலாம் அப்படின்றாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்கூல் லீவாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் போய் கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ், ஸ்கூலு கலெக்டர் ஆஃபீஸ் ரெண்டுத்தில் வச்சு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டு நட பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் தாங்க நட்டாகணும். அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே போகிறோம் பார்த்தீங்களா? ரொம்ப நன்றிண்ணா. கேட்குங்க. தேங்க்ஸ்ண்ணா. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தாங்க நிற்கிறோம். இதோ இருக்குது செடி. இங்கே வாட்ச்மேனுக்கு வந்தோம். வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே இல்லை. உள்ளே போயிட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு இதேமாரி செடி நடுறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கடப்பாறை எதுவுமே இல்லை, அவங்ககிட்டே கேட்டு வாங்கி நட வேண்டியதாங்க. சரி, ஓகேங்க, வாங்க போவோம். கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் தரல. கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபீஷியல்ஸ் யாருமே இல்லை. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால யாருமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வர சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அரியலூர் ஐடிஐயில் போயிட்டு கேட்டு பார்த்தேன், நட முடியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒர்க்கிங் டேயில் எவ்வளோ மரத்து வந்தாலும் நல்லா தம்பி, இன்றைக்கி நட முடியாது, டூல்ஸ் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னாங்க. நான் அந்த சைடு போனேன், எஸ்பி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி டவுட்டுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன் எஸ்பி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்த காட்டுச்சு. அதனால தான் நான் இந்த சைடு வந்தேன். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடாமல் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை, நட்டுட்டு தான் போகிறேன். சரி, ஓகேங்க. எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு காவல்துறை நண்பர்களோட உரையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அழைக்கிறேன். எஸ்பி ஆஃபீஸ்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மரம் நடுறதுனா கூட எஸ்பி வரையும் கேட்கணுங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா நட முடியாது தம்பி அப்படின்ட்டாங்க. சரி, ஓகேங்க, நட்டுட்டு தான் போவோம், பார்ப்போம். நான் ஒரு இது எடுத்துக்கலாம். ஃபைனலாக மரம் நட்டுட்டேங்க. ஆனால் மெக்கானிக்ஸ் பேர் இருந்தாங்க மணி ஒர்க் ஷாப், 4 வீலர் ஒர்க் ஷாப். பக்கத்தில் வச்சு ஒரு ஐடென்டி மாதிரி வச்சு கடை இருக்கா? ஐடென்டி ஒரு ஆவின்டி கடை, டிஎம்கே கட்சி ஆஃபீஸ், அரியலூர் டிஎம்கே கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணி அந்த ஒர்க் ஷாப்பு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மரம் நட்டுருக்கோம். நிறைய இடத்துல கேட்டு பார்த்தாங்க, கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸு, டிஎம்கே ஆஃபீஸு. ஸோ எல்லா இடத்துலையுமே கேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. மண்டே வர சொன்னாங்க. நட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நட்டாச்சு. ஸோ சேஃபாக இருக்கும்லண்ணா? சேஃபாக இருக்கும், இங்கே யாரும் வர மாட்டாங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இடத்துல கேட்டிருப்பேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டாச்சு. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா சேஃப் தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கடிக்காத மாதிரி 2 நாளில் பார்த்தீங்கன்னா வலை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டாஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா ChatGPT டேரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ChatGPT டேரை கம்ப்ளீட் பண்ணுறது கூட இவ்வளோ கஷ்டப்படலைங்க. இந்த செடி நடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு 3-4 கிலோமீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த செடியை தூக்கிட்டு நடந்து வந்து சுற்றிட்டு இருந்தேன். சரி, ஓகேங்க, எப்படியோ எண்ட் ஆஃப் த டே நம்ம டேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா சந்திப்போம். டாடா, பை பை.